ஹனீ மதபைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது பைஹக்கியிலே பதியப்பட்ட ஹதீஸ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இன்ன திபாக யஹில்லு மினல் மைத்தத்தி கமா யஹில்லுல் ஹல்லு மினல் ஹம்ர். எப்படி ஒரு செத்த பிரியாணியுடைய தோல் அதை பதப்படுத்துறது மூலமாக ஹலாலாகுதோ, அதே போல சாராயத்திலிருந்து மதுவிலிருந்து பெறப்பட்ட அந்த வினாக்கிரியும் ஹலால் என்ற ஹதீஸை ஆதாரப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் ஃபரஜ் இப்னு ஃபுதாலா என்பவர் பலகீனமானவர், அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதை ஆதாரமாக எடுக்க முடியாது என்று சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், இந்த நாங்கள் இன்றைக்கு படித்த ஹதீஸிலிருந்து 3 சட்டங்கள் இதிலே புறப்படுகிறது. இதிலே முதலாவது சட்டம், அதாவது ஹம்ரு, அதாவது மது சாராயம் என்பது நஜிஸ் என்பதற்கு ஜும்ஹூர்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு சாராயத்தை சுத்தம் என்று காண்பவர்கள் அதுக்கு அது அந்த ஹதீஸிலே அது கூறப்படவில்லை, அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம், அது சாராயத்தை வினாக்கிரியாக மாற்றக்கூடாது என்பதற்கு வேறு காரணம் இருக்கலாம் என்று சொல்லி வேறொரு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹம்ரு நஜிஸ் என்பதில் 4 மதுஹபு, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், அல் இமாம் ஷாஃபிஈ, அல் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இந்த 4 பேரும் அல் ஹம்ர் நஜிஸ் என்ற கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இந்த 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 ஹம்ருடைய விஷயத்தை ஒரு ஒரு வேறு விதமாக அணுகிறார்கள். அதாவது அவர்கள் அல் முஸ்கிர், போதையை ஏற்படுத்தக்கூடியவையை 2ஆக பிரிக்கிறார்கள். மாய ஜாமித், அதாவது திரவம் என்றும் திண்மம் என்று 2ஆக பிரிக்கிறார்கள். அல் முஸ்கிர், போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள் ஒன்று திரவமாக இருக்க வேண்டும், திண்மமாக இருக்க வேண்டும். திரவமாக தண்ணியாக இருப்பதெல்லாம் நஜிஸ் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக சாராயம், அது என்ன, சாராயத்தில் வகைகள் இருக்குது, தண்ணியான வகையை சேர்ந்தவைகள், இவைகள் எல்லாம் நஜிஸானவைகள் என்று சொல்கிறார்கள். திண்மமாக இருப்பவை, ஜாமிதாக இருப்பவை, அது அவைகள் என்னல்ல, நஜிஸ் அல்ல, அது சுத்தம் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக கஞ்சா, அபின், இதுகள்லாம் திரவப்பொருள் அல்ல, திண்மப்பொருள். அப்போ எனவே இது சுத்தமானவைகள். அதாவது ஒருவர் கஞ்சா சுருட்டை பொக்கெட்டில் வைத்து கொண்டு அல்லது ஜுப்பாட சைடில் வச்சு கொண்டு தொழுதால் தொழுக கூடும், ஏனென்றால் அது சுத்தமானது. அப்போ இன்னொரு கேள்வி அங்கே எழுதுவது, அப்போ சுத்தமானதாக இருந்தால் சாப்பிடலாம் என்று நாங்கள் தீர்ப்பு வழங்கலாம் தானே என்று கேட்டால், அது போதை ஏற்படாத அளவுக்கு கஞ்சாவை சாப்பிட முடியும் என்று சொல்கிறார். அதாவது முதலிலே அவர்கள் 2ஆக பிரிக்கிறார்கள், போதை ஏற்படுத்தக்கூடியதை 2ஆக பிரிக்கிறார்கள். முதலாவது மாய திரவம், தண்ணி பொருள், தண்ணியாக இருக்கக்கூடிய போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அல்லது திண்மமாக இருக்கக்கூடியது. திரவமாக இருக்கக்கூடியது நஜிஸ். உதாரணம், ஒரு ஆள் சாராய போத்தலை, ஒரு சின்ன ஒரு போத்தலை பாக்கெட்டில் வச்சு கொண்டு அவர் தொழுதார் என்று சொன்னால் அது தொழுகக்கூடாது, ஏனென்றால் அது சாராயம் நஜிஸ். ஆனால் திண்மமாக இருந்தால், ஜாமிதாக இருந்தால், எது கஞ்சா, அபின், இவைகளை அவர் பாக்கெட்டில் வச்சு கொண்டு தொழுதாலும் என்ன, அவரை தொழுகை கூடும். சரி, அப்போ அது சுத்தம். அப்போ சுத்தம் என்று சொன்னால் சுத்தமானவை எல்லாம் சாப்பிட இயலுந்தானே என்ற ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், கஞ்சாவை சாப்பிட முடியும், அபீனை சாப்பிட முடியும், ஆனால் போதை வராத அளவுக்கு சாப்பிடுவோம். அல் முஸ்கிருல் கலீல் தானே. அப்போ இன்னொரு கேள்வி வருது என்று சொன்னோன்னு, இப்போ
அந்த கொஞ்சம் குறைவா என்று சொல்லி எப்படி அந்த தராசை நாம என்ன என்ன அதை தராசில் எப்படி அதை நிறுத்து ஒரு தொங்கல் காண்றது. இப்போ சின்ன ஒரு தராசு ஒன்று வச்சு கொண்டு அப்போ இவ்வளோ சாப்பிட்டா என்ன செய்யும், நாம் நிதானமாக உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். மற்றது வந்தால் கொஞ்சம் உலகம் எல்லாம் மாறதா விளங்குது என்று சொல்லி அப்படி கணக்கு பார்க்குறியா, அது எப்படி அதை லிமிட் பண்ணுறேங்கிறத அவங்க சொல்லலை. ஆனால் கொஞ்சமாக கூட சிலாக்கள் கஞ்சாவை நல்லா அடிச்சுட்டு நிதானமாக இருப்பான். சிலாக்கள் கொஞ்சம் பேருக்கு புதுசாக பாவிக்கிறார்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நெஞ்சிடும், எல்லாம் தலைகளாக விளங்கும். அப்போ அதனால அவங்க என்ன செய்கிறாங்க என்றால், யானத்து தாலிபீன்காரால் வந்து சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இதை பொதுமக்களுக்கு சொல்லிடக்கூடாது, கஞ்சாவை கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி என்ன பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவங்க கொஞ்சம் கூடுதலுங்கிறத சரியாக என்ன செய்ய மாட்டார்கள், அதை கணித்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கொஞ்சம் என்று நினைச்சு கொண்டு கூடுதலாக தின்னுவாங்க. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த யானத்து தாலிபீனில் ஜுசு 4வது ஜுசுல 176 பக்கத்தில் எஜிபு கத்முஹு அலல் அவாம், பொதுமக்களுக்கு இதை மறைக்க வேண்டும், அல்ல கசீரஹு, கொஞ்சம் மணி சொல்லி கூட தின்றுவானுகள், வயாத்தகிது அன்னஹு கலீல், அவர் கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு கூட தின்றுவானுகள். அப்போ பொதுமக்கள் சாப்பிடாட்டி யார் சாப்பிட்றது? அப்போ ஷேக்மார்கள் மௌலைமார் தான் சாப்பிடும். அப்போ பொதுமக்களுக்கு சொல்கிறது என்றால் அப்போ பொதுமக்களுக்கு அப்போ உலமாக்கள் எல்லாம் கணக்காக பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க இந்த கஞ்சாவை அடிப்பாங்க என்று எவ்வளோ ஒரு பாரதூரமான கருத்து. இது ஒரு மிகவும் ஒரு அப்படி இது என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் இல்லாத ஒன்று ஒரு தக்சீமை கொண்டு வராங்க. அல் முஸ்கிர் என்னது, எது திரவம் திண்மம் என்று சொல்லி பிரிக்காங்க. அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்கிரன்னா முஸ்கிரான், என்ன கொஞ்சம் என்றாலும் குறைவென்றாலும் அது அதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது ஹராம் தான். இப்போ இந்த கிதாபில் இருந்ததுனால தான் சில இலங்கையில் நாங்கள் எங்களோட மதிசாவில் நாங்கள் ஓதுற காலங்களில் பார்த்தோம், சில உலமாக்கள் கஞ்சா பாவிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. இப்பயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த பழைய ஆக்கள் என்ன இப்படி இந்த கிதாபில் என்ற ஃபத்துல் மீன் ஓதக்குள்ள அதில் முள்ளுக்கு ஹாஷியா தானே, யானத்து தாலிபீனுங்கிறது ஃபத்துல் முயினுடைய ஹாஷியா. அப்போ ஃபத்துல் மீன் ஓதக்குள்ள இப்போ ஹாஷியாவும் அவருக்கு விஷயங்களில் வாசிக்கப்படும். வாசித்தோன்னா அப்போ சில ஆக்களுக்கு அவங்களோட அப்போ கொஞ்சம் போல சாப்பிட சொல்லி வந்து அடைக்கணும்னு சொல்லி சிகரெட் பிடிக்கிற ஆக்களுக்கு அடுத்த கட்டம் என்ன, கஞ்சா பாவிக்கிறது. அப்போ கஞ்சாவை லேசாக நம்ம கொஞ்சம் போல பாவிப்போம் பாவிப்போம். அதுலேருந்து சில உலமாக்கள் எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் இன்னும் என்ன பாவிக்கிற இந்த கிதாபை வாய்ச்சி போட்டு இதெல்லாம் ஆகும் என்று சொல்கிறாக்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிக்கொண்டு அவங்களும் செய்கிறார்கள். முதலாவது இந்த தக்சீம் வந்து முதலாவது புல இப்படி பிரித்து இது நஜிஸு, இது நஜிஸ் இல்லை, இது சுத்தம், அப்புறம் அதில் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று பிரிக்கிறதே முதலாவது எனக்கு அவ்வளோ முஷ்கில். நம் திரவம் திண்மம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முஷ்கில் வந்தால் அது என்ன அஸ்கர கசீருஹு, அதில் கொஞ்சம் இது பண்ணாலும் அது முஷ்கில் உனக்கு தானே. அதுக்கு ஒரு காலமும் நாம் அதை நியாயப்படுத்தி செய்யக்கூடாது. ஆனால் ஷாஃபி மதுஹப் கிதாபில் இப்படி எழுதி போட்டு போனாங்க. இந்த அளவுக்குள்ள சில ஜுஹூதோட உள்ள சில உலமாக்கள்னு சொல்கிறாக்களும் அவங்க அந்த கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. கஃபர் அல்லாஹ் அப்படின்னா வழக்கம். அப்போ எனவே முதலாவது சட்டம் வந்து இந்த சாராயம் சுத்தமா அசுத்தமா என்கிற சர்ச்சை. ரெண்டாவது, சுத்தப்படுத்துவதற்கு தண்ணியைத்தான் பாவிக்கணுமா அல்லது சூரியன் நெருப்பில் அடுத்தது கெமிக்கல் அதுகளில் மூலமாக சுத்தப்படுத்தலாமா என்கிறது ஒரு கேள்வி. அதுலேயும் ஹனீஃபாக்கள் வேண்டியதை எதை கொண்டுலாம் சுத்தம் உண்டாகுமோ அதெல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மாலிக் ஷாஃபி இதில் தண்ணி தான் போடணுங்கிறாங்க. அந்த சர்ச்சை நாங்கள் விவரமாக பார்த்தோம். மூன்றாவது விஷயம், இந்த 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 வினாக்கிரி அடுக்கிறது மூலமாக வினாக்கிரி செய்ய முடியுமா சாராயத்து மூலமாக என்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இதுதான் இந்த இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய விஷயங்கள். வபில்லாஹி அத்தௌஃபீக்.